சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். காற்றுக்கு மருத்துவர் பட்டம் கொடுக்க முடியாது. கண்ணில் தெரியாத கட்சிகளை எல்லாம் நாங்கள் விளம்பரப்படுத்த முடியாது. அதே வேளையில் சாக்கடை புழுக்களுக்கும் நாங்கள் பதில் சொல்வோம். ஏனென்றால் இல்லாத கட்சியை பற்றி என் தலைவன் உதட்டிலிருந்து வந்தால் அந்த கட்சிக்கு விளம்பரம் தேடுவதைப் போல அமைந்தோம். பேச மாட்டார். வள்ளுவர் கோட்டத்தை விமர்சிக்கவில்லை, அவர் புரியும் நினைக்கிறேன். தமிழ் மறவர்களுடைய கல்லறைகள் தமிழ்நாடு முழுவதும் நிறைந்தது. அந்த கல்லறைகள்லாம் எங்கே? அவர்கள் பேரெல்லாம் நம்ம உச்சரிக்காதீங்க பேசி. தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த உரிமை உண்டு. ஏன்னா நகைச்சுவையாக இருக்குது நீங்கள் கேட்குறது. அஜிதா என்ன புகழ் பெற்றான்னு சொல்லுங்கள். திமுகவில் அனுப்பிச்சுக்கிறதுனால புகழ் பெற்றாங்க. அதாவது எப்படின்னா தாவேக்கால ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் கண்மூடித்தனமாக திமுகவை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு காரணமே இல்லையா அதுக்கு? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். புதுசாக அப்படி ஒன்றை கிளப்பிட்டு இருக்கிறீங்க. அதுவும் தூத்துக்குடியிலேருந்து எங்களை எங்கேயாவது ஒரு புகைப்படம் பார்த்ததுண்டா? பாஜக தலைவர்களோடு என் தலைவர் விஜய் அவர்கள் உட்கார்ந்து பேசியவர்கள் இல்லை, எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வழிகாட்டுகள் எங்கேயாவது உட்கார்ந்து பேசி பார்த்து. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் எல்லா ஊருக்கும் பரப்புரை போகிறாரு, அடுத்தும் பரப்புரை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஆனால் போகக்கூடிய எல்லா இடத்துலையும் திமுக கண்மூடித்தனமாக விமர்சிக்கிறாரு, தீய சக்தின்னு சொல்கிறாரு. ஆனால் பாஜக விமர்சிக்கவே மாட்டாருன்ற அந்த ஒரு விமர்சனம் இருக்குல்ல, ஒருவேளை இணக்கமாக போகிறாரா இல்லை பாஜக கூட நாளைக்கு கூட்டணிக்கு போகிறாரான்ற கேள்வி வருது. மொட்டை தலைக்கு ஒட்டுமுடிகள் வைக்க முடியாது. என் தலைவர் சரியான நேர்பாதையில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களினுடைய அவலச்சூழல்களை மாவட்டம் தோறும் தோலுரிக்கிற இடத்தில்தான் அவர் இருக்கிறார். காற்றுக்கு மருத்துவர் பட்டம் கொடுக்க முடியாது. கண்ணில் தெரியாத கட்சிகளை எல்லாம் நாங்கள் விளம்பரப்படுத்த முடியாது. அதே வேளையில் சாக்கடை புழுக்களுக்கும் நாங்கள் பதில் சொல்வதில்லை. ஏனென்றால் இல்லாத கட்சியை பற்றி என் தலைவன் உதட்டிலிருந்து வந்தால் அந்த கட்சிக்கு விளம்பரம் தேடுவதைப் போல அமைந்துவிடும். பேச மாட்டார். ஆளும் இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் அதில் கூட நாங்கள் பேரை சொல்கிறதில்ல. ஏன்னா உள்ளம் நினைப்பதெல்லாம் உதடுகளால் சொல்ல முடியாது. தலைவரின் உதட்டிலிருந்து வருகிற வார்த்தை போர்க்கள வார்த்தைகள். எதிரிக்கும் துரோகிக்கும் எங்கள் தலைவர் எப்பொழுதும் அடையாளப்படுத்துவதற்கு வார்த்தையை விடமாட்டார். ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கொடுங்கோன்மை ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதை தோலுரித்து காட்டுவதை தவிர வேறு வழியில்லை. எதிரிகள் இருப்பவர்கள் இருக்கட்டும், அவர்கள் வேலையை என்ன செய்கிறார்கள் என்பதை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த தேசத்தில் மக்களுக்கு துரோகம் இழைக்கிற திருட்டு மாடல் ஆட்சியை ஒழித்து கட்டுவதுதான் எங்களுடைய முதல் பணி. பிறகு பார்த்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை திருட்டு மாடல் ஆட்சின்னு நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அப்போ ஒன்றிய பாஜக ஆட்சி மட்டும் என்ன மக்கள் நல்ல ஆட்சியா அப்படின்ற மாதிரி திமுகவினர் கேட்டார். நான் சொல்லி எங்களுடைய இலக்கு முதலில் தமிழ்நாடு, அதற்கு பிறகுதான் இந்தியா என்று நாங்கள் வருகிற போது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கேள்வியை வையுங்கள், உரிய பதிலை தருகிறோம். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர திட்டங்கள் கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நிறைய திட்டங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு பேர்லாம் இந்தியில் மாற்றிருக்காங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய மாநில சுயாட்சியை பேசக்கூடிய தாவேக்கா இதில் என்ன நிலைப்பாடு எடுத்துச்சுன்ற கேள்வி வருது இல்லை? 75 ஆண்டு காலம் தமிழை போற்றுகிறோம், தமிழர்களை வாழ வைக்கிறோம், தமிழுக்காக போராடுகிறோம், தலை வைத்து நாங்கள் நசுங்கி செத்தாலும் பரவாயில்லை தண்டவாளத்தில் தமிழுக்காகவே வாழ்வோம் என்று சொல்லி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து தமிழ்நாடுங்கிற பெயரை உச்சரிக்க மறந்து பேருந்துகளில் கூட அரசு பேருந்து என்று உருவாக்கியிருக்கிற அவலச்சூழலை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் போய் கேளுங்கள். ஆட்சிக்கு வருகிற போது இந்த கேள்வி இடத்துல வையுங்கள், உரிய பதில் கிடைக்கும். அடுத்தபடியாக பராசக்திக்கான கண்காட்சி வள்ளுவர் கோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. திரு விஜய் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், வள்ளுவர் கோட்டத்துக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தமிழ்நாடு மாநிலத்துக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற விமர்சனம் வச்சுருக்காரு. இந்த கண்காட்சியும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒன்று நடந்துச்சா? பராசக்தி யார்? இந்த கருணாநிதி வசனம் எழுதிய படமா? கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதி தமிழ்நாடு சினிமா வரலாற்றிலேயே பேர் போன ஒரு படம் அது. அல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த நடிக்க அந்த படமா? அந்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கா? மறு ரிலீஸா? சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி மோகன் அவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் நடிகர் பட்டாளமே அதில் இருக்குது. அவங்களாம் யார்? இந்த நாட்டிற்காக
ஓங்கி குரல் ஒலித்து சிறை சென்றவர்களா? தமிழீழ தாயகம் கொத்து கொத்தாய் கொல்லப்படுகிற போது குருதியை சிந்தியவர்களா? அப்பரியப்பட்ட நடிகர்கள் அதில் நடித்து வெளிவரப்போகுது. தமிழ்நாடே புரட்டி போட போகுதா? எத்தியார் குப்பத்தில் 23 பேர் செத்தாங்களே, உயிரிழப்பு போகிறாங்களா? கருணாபுரத்தில் 68 பேர் செத்தம்னு அறிவிச்சாங்களே, அவங்கெல்லாம் இப்போ உயிரிழந்து வரப்போகிறாங்களா? நல்ல கேள்வியை கேளுங்க. திருவள்ளுவர் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஒரு 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 அடையாளம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட அடையாளத்துக்கு ஒரு நம்ம வள்ளுவர் கோட்டம்னு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதை விமர்சிக்கிறாரு விஜய் அவர்கள். இது தப்பு இல்லை. வள்ளுவர் கோட்டத்தை விமர்சிக்கவில்லை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன், தமிழுக்காக தன்னுயிர் தந்த தமிழ் மறவர்களுடைய கல்லறைகள் தமிழ்நாடு முழுவதும் நிறைந்து கிடக்கு. அந்த கல்லறைகள்லாம் எங்கே இருக்கா? அதை வச்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதை வச்சு தானே வருஷம் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள்னு வெற்று விழா நடத்துகிறீங்க. அவங்க குடும்பங்களுக்கு என்ன செஞ்சீங்க? வறுமையில் வாடுகிற குடும்பங்கள், தமிழுக்காகவே தன்னுயிர் தந்த மகத்தான போர் மறவர்கள், அவர்கள் பேரெல்லாம் நம்ம உச்சரிக்காதீங்க தயவுசெய்து. தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த உரிமை உண்டு. ஏன்னா அந்த மாபெரும் புதல்வர்களின் கனவில் உருவான தமிழக வெற்றி கழகம், அந்த மாபெரும் புதல்வர்களின் போர்க்குணங்கள் நிறைந்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்ல. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைமையானால் தமிழுக்காகவே பிறந்து தமிழுக்காகவே வாழ்ந்த தன்னுடைய அடுத்த தலைமுறையை கூட அழித்து கொண்ட மகத்தான மாவீரர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய போகிறோங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் மரியாதை தருவாங்க, நிர்வாகிகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நீங்கள் நிறைய இடத்துல சொல்கிறீங்க தாவேக்கா. ஆனால் அஜித்தான்ற அந்த பெண்ணுக்கு தாவேக்கா மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல. சரி, ஓகே, தலைமையோட முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் களப்பணி செஞ்சுருக்காங்க. முக்கியமாக அந்த மாவட்டத்தில் தாவேக்காவை வளர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த விமர்சனம் வருது. அதே தூத்துக்குடியில் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் தலைவர் தந்திருக்கிறாருன்னு ஒரு 30 பெண்கள் பேட்டி கொடுத்துருங்க, அதையும் பாருங்கள். அஜிதாங்கிறதுலாம் இப்போ ஏதோ புதுசாக இருக்குது. இந்த கரூரில் ஒரு பொண்ணு கிளம்பிச்சில்ல, வைஷ்ணவின், அந்த மாதிரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தூத்துக்குடியில் யார் எம்பி? கனிமொழி. கிளப்பி விட்டுருக்காங்க. காசு கொடுத்து பேருந்து பிடிச்சி ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு போய் தலைவருடைய காருக்கு முன்னால் விழுந்தினா ஒரு பெரிய விளம்பரம் கிடக்கும். அதுக்கப்புறம் நான் திமுகவில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிப்பாங்க. நான் அறிவில்லை அவங்களுக்கெல்லாம். தலைவர் ஒரு புரோட்டோக்காலில் ஒரு பாதுகாப்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவருக்கு நாங்கள் உரித்தாரம் சொல்லுவோம், தலைவர் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறீங்க, வெளியிலேயே போக முடியல, ஓய்வான நேரத்தில் கூட நாட்டு நடப்புகளை தொலைக்காட்சியிலேயே தெரிஞ்சுக்கிறீங்க. கண் முன்னால் தெரிஞ்சுக்கணும்னா தலைக்கவசம் போட்டு எங்கேயாவது ஒரு மிதிவண்டி எடுத்துகிட்டு இப்படி சுற்றி வாங்க தயவு செய்து. முடக்கி போட்டிருக்கிறார்கள். அவருக்கென்று பல கனவுகள் இருந்திருக்கிறது. ஒரு பெரிய ஆளுமை, வெளியில் நடமாட முடியாத சூழல், எல்லாம் பாதுகாப்பு. அப்படி ஒரு பாதுகாப்பு நிறைந்த தலைவனை பார்ப்பதற்கு நீங்கள் வர்றீங்கன்னா, எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, எல்லோரிடமும் அனுசரணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களிடத்திலே நீங்கள் பேசியிருக்கலாம். அவர் எடுக்க முடியாத சூழல் இருந்தால், வலியவர்களை கண்டால் வலிந்து போய் பேசுகிற தன்மை படைத்த எங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆதவ் அர்ச்சனா அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னீங்கன்னா உள்வாங்கி கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் இறங்கி எப்படி செய்யணுமோ எதை செய்யணுமோ கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் நேராக தலைவரை பார்க்க வர்றீங்கன்னா, 2 ஆண்டுகள் மட்டும்தான் உழைச்சிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஏற்றுக்குவாங்களா? 33 ஆண்டுகள் பால்பன் திட்ட காலத்திலேருந்தே குடும்பம் வறுமையில் இருக்கிற போது கூட அவன் தலைவனுக்காக அன்றைக்கு ஓடி ஓடி உழைத்தவன் கூட இன்னும் தொண்டனாகத்தான் இருக்கிறான். விஜய் மக்கள் இயக்கத்தில் வேலை செஞ்ச பல்வேறு நிர்வாகிகளுக்கே கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கலன்ற விமர்சனமும் இருக்குது. எல்லா கட்சியிலையும் எல்லா உறுப்பினர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்கள். அவர்களை ஆராதிக்கிறோம், அவர்களை மதிக்கிறோம், அவர்களை போற்றுகிறோம். இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த மாபெரும் புதல்வர்கள், அவர்களுக்குரிய மரியாதையை இயக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் கொடுக்கும். அவசரப்படாதீங்க. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தான் கொங்கு மண்டலத்தில் யார் வேட்பாளராக நிற்க வைக்கணுன்ற அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது இவ்வளோ நாள் மக்கள் பணி, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு நாளைக்கு வேட்பாளராக கொடுக்கலன்னா அவங்களும் அதிருப்தி ஆவாங்கல்ல. இது கட்சிக்கு பின்னடைவு தானே. தலைவரை இப்போ பின்பற்றவில்லை என்று அர்த்தம். தலைவர் சொல்லித்தான் செங்கோட்டையனார் இயங்குவார். செங்கோட்டையனார் தன்னிச்சையாக நானோ அல்லது மற்றவர்களோ இயங்க முடியாது. தலைவரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள், இயக்கத்தின் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் மிக்கவர். நம்மளுக்கு அந்த வயசு கூட இன்னும் வரல. 1. 2 முதல்வர்களை உருவாக்கிய மாபெரும் மகத்தான மாமனிதர் அவர். கொங்கு மண்டலத்தில் அவருடைய நடவடிக்கைகள் 50 ஆண்டு காலம் என்னவென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் தலைவரின் வழிகாட்டுதலில் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திலும்
செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய இடத்திலும் செங்கோட்டையனார் இருக்கிறார்கள். தலைவர் என்ன கட்டளையை இடுகிறாரோ அதற்கு பணியாற்ற பொறுப்பாளர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். செங்கோட்டையனார் அவர்கள் நிச்சயமாக கொங்கு மண்டலத்தை செதுக்குவார் என்கிற நம்பிக்கையில்தான் தலைவர் ஒரு செதுக்கிய செங்கோட்டையனாரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொங்கு மண்டலத்தில் அறிவித்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திரு சாமுவேல் அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து அமைச்சர் கீதாஜீவனோட ஒரு உறவினர்னு சொல்கிறாங்களே, இது வந்து யாரோ ஒரு ஸ்லீப்பர் செல் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணன்ற மாதிரி ஒரு பேச்சு எல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? செங்கோட்டையன் தம்பி தான் அதிமுக இணைஞ்சார். கண்டிப்பாக அதுக்காக செங்கோட்டையனாரை பேச முடியுமா? இல்லை, ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அஜிதா அவர்களை வெளியே துரத்துனதுக்கும் இவங்களை வந்து உள்ளே சேர்த்ததுக்குமே வந்து உள்ள ஒரு டீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா. அப்படி ஒன்று இருந்தால் தலைவர் உடனே கூப்பிட்டு நடவடிக்கை எடுப்பார். நடவடிக்கை எடுக்கிற இடத்தில் புசியாரும் இருக்கிறார். ஏன்னா அஜிதா அவங்க வந்து ஒரு செல்வாக்கு மிக்கவருங்க. நாளைக்கு வந்து திமுகவினரிடையே வந்து ஒரு போட்டியை ஏற்படுத்தலாம், அவங்க வளர்ந்துருவாங்களோன்ற ஒரு உறுத்தல் வந்து தாவேக்காவுக்கு இருக்குன்ற மாதிரி விமர்சனம் இருக்குது. நகைச்சுவையாக இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி. அஜிதா என்ன புகழ் பெற்றவங்க சொல்லுங்கள்? திமுகவில் வந்து அனுப்பிச்சிருக்கிறதுனால புகழ் பெற்றவங்களா? அதாவது எப்படின்னா, தாவேக்கால ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக திமுகவை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு காரணமே இல்லையா அதுக்கு? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ புதுசாக அப்படி ஒன்று கிளப்பிட்டு இருக்கிறீங்களே ஏன்? அதுவும் தூத்துக்குடியிலேருந்து ஏன் கிளப்பணும்? பழனியில் இருக்கிறவங்க வரலையே பதறி அடிச்சுக்கிட்டு. மதுரையிலேருந்து மனம் விரும்பி யாரும் இங்கே வரல. நாளைக்கு பழனின்னு வந்துட்டா நீங்கள் ஐபிரிய சாமியை சொல்லுவீங்க, ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு அமைச்சரை சொல்லிட்டு தான். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பாருங்கள், அந்த சிண்டு முடி நீங்கள் கீதாஜீவனுக்கு சொந்தக்காரர், அது எவ்வளோ பெரிய சிண்டு முடிதல். மறுக்கக்கூடிய இடத்துல இல்லை. அந்த அம்மாவுக்கு விளம்பர மோகம் நிறைய, விளம்பர வெறி உண்டு அந்த அம்மான்னு சொல்கிறாங்க. தலைவர் சொல்வதை கேட்டு நடங்க, தலைவர் இடுகிற கட்டளைக்கு பார்த்து நடந்துக்குங்க. மீறினால் கட்சி நடவடிக்கை எடுக்கும், தலைவர் நடவடிக்கை எடுப்பார். கடைசியாக நீங்கள் கரைந்து போகிற இடம் இந்த வைஷ்ணவையை போல திமுகவாக இருக்கு. நீங்கள் கொஞ்ச நாள் அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே, அஜித் அவர்கள் நான் இருந்தால் தாவேக்கால தான் இருப்பேன் திட்டவட்டமாக சொல்கிறாங்க. தர்னாலே அதை தான் சொல்கிறாங்க. அவன் உழைங்க, தலைவருக்கு இன்னும் உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா கடுமையாக உழைக்கணும். உங்களுடைய வேலை திட்டங்களை முதன்மையாக்குங்க. தலைவர் அறிவிச்சிருக்கிற மாவட்ட செயலாளரும் இணைந்து பணியாற்றுங்கள். அவரை விட நீங்கள் கூடுதலாக பணியாற்றுங்க, அங்கீகாரம் கிடைக்கும். ஏன் அவசரப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு இப்போ காரம் பறிச்சுட்டா நம்மளுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான அங்கீகாரம் கிடைக்குங்கிற பெருத்த கனவா? உழைக்கணும். நான்லாம் வந்து சேர்ந்துருக்கிறேன், சட்டமன்ற கனவுலாம் எனக்கு ஒரு நாள் இல்லை. போராட்ட களத்தின் முதல் வீரனாக போகணும், அதுதான் எனக்கு ஆசை. அதுக்காகத்தான் தாவேக்காவிலே நான் நினைச்சிருக்கிறேன். விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, ஆர்எஸ்எஸ் தான் தாவேக்கா வழி நடத்துது, ஒரு காவி சாயம் பூசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, என்ன காரணமாக இருக்கும்? ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ராஜாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது திமுக என்பதை அண்ணன் உணர வேண்டும். புரியுதுங்களா? தலைவர் விஜய் வீட்டிற்குள்ளே வந்து சமஸ்கிருதம் ஒழிக்கலை, முதல்வர் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அண்ணன் உணர வேண்டும். சிதம்பரம் தொகுதியில் சாதிய வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரம் பகுதிக்குட்ட கடலோர பகுதிகளில் கிள்ளை போன்ற ஊர்கள்லாம் சாதிய வெறி தாண்டவம் ஆடுகிறது. அண்மையிலோட ஒரு தங்கை கைக்குழந்தையோடு வந்து எல்லா வலையொலித்தளத்திலும் ஒரு பேட்டியை கொடுத்தாங்க. அம்பேத்கர்னு ஒரு இன்ஸ்பெக்டரா, பேரை பாருங்க, ஒரு தலைவன் பேரை வச்சு நாசகரப்படுத்துகிற மோச சக்திகள், தீய சக்தியோடு சேர்ந்த கூட்டமாக இருப்பான் இருக்கு. அவன் கணவன் திருடிட்டதாக பொய் வழக்கு, கணவனுடைய மனைவி தங்கையை கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் அடைச்சான். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், என் குழந்தைய கூட பறிச்சிட்டாங்க, நான் சிறையில் பாலை உறிஞ்சி கீழே ஊற்றுனேன், வலி தாங்க முடியல. மோசகரமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதை அண்ணன் உணர வேண்டும். அதுவும் சிதம்பரத்தில் தான் இது போன்ற கொடுமை நடக்க வேண்டுமா? அண்ணனுக்கு நான் இதை கவனத்தில் கொண்டு செல்கிறேன். திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு குரல் எழுப்புலன்னே இருக்கட்டும், ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் விஜய் அவர்கள் என்ன குரல் எழுப்பணும்? பாஜக வந்து ஒழிச்சு பெருசாக கேள்வி கேட்கலன்ற மாதிரி தானே அவர் கேட்குற, நியாயமான கேள்வியாக தானே இருக்குது. நான் முதவே சொல்லிட்டேன், இல்லாதவர்களை பற்றி இங்கே பேசுவதில்லை, காற்றுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன் இந்த கனெக்ட் பண்ணுறேன்னா, தமிழிசை அவர்கள் வந்து கேட்குறாங்க, விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து இணையணும் அப்படின்றாங்க. விஜய் அவர்களும் பாஜக குறித்து விமர்சிக்க மாட்டாரு. அதனால தான் அந்த கேள்வி வருது. எங்கேயாவது ஒரு புகைப்படம் பார்த்ததுண்டா பாஜக தலைவர்களோடு என் தலைவர் விஜய் அவர்கள் உட்கார்ந்து பேசியவர்கள்? இல்லை, எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வழிகாட்டுகள் எங்கேயாவது உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா? அப்படி பேசினா தான் வந்து நாளைக்கு கூட்டணி அமைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அண்ணன் திருமாவளவன் டெல்லியில் அமைச்சர்களை சந்திக்கிறார், அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் பாஜகவோட கூட்டணின்னு பேசிட முடியுமா? என்னது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், திமுக எப்படி எதிரியோ தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவில் எங்களுக்கு பாஜக எதிரின்னு தலைவர் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் விக்கிரவாண்டியில்.
என்ன ஓயாமல் சொல்கிறீங்களா? என்ன எங்கள் தலைவனுடைய உதட்டின் வார்த்தைகள் என்ன அவ்வளவு மலிவானதா? விலை உயர்ந்தது. ஒற்றை வார்த்தை அவர் உதிர்த்தாலும் அது பல மாநாடுகளுக்கு சமம். அதை புரிஞ்சுக்கோங்க. தாவேக்கால நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. இணைஞ்சதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து உங்களை தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே வராங்க. உங்களுடைய பழைய காணொலிகள்லாம் வெளியிட்டு வராங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? காணொலி வெளியிடுறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்க. சாக்கடை புழுக்களுக்கு நான் பதில் சொல்வதில்லை. ஒரே வார்த்தையில் அவ்வளோதான் சொல்லணும். அவ்வளோதான். இல்லை, விமர்சனங்கள்னு வந்துட்டால் நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. என் தலைவன் அப்படி என்னை வளர்த்து கொண்டு வரவில்லை. அமைதிதான் புரட்சிக்கு வழி. என்னை அமைதியாக அரசியலை செய்ய சொல்லியிருக்கிறார். போர்க்களத்தில் முதன்மை வீரராக பணியாற்ற உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் சாக்கடை புழுக்களுக்கு நான் பதில் சொல்வதில்லை. திரு விஜய் அவர்கள் வந்து மீண்டும் கரூர் அதை தாண்டி வந்ததுக்கப்புறம், அந்த சம்பவம் துயர சம்பவத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் திமுகவினர் வந்து தொடர்ந்து 200 தொகுதிகளில் வெல்வோம் அந்த நெரட்டிவை வந்து இப்போ குறைச்சிக்கிட்டாங்களே, அது என்ன காரணமாக இருக்கும்? பதறுவது, கதறுவது, முற்றுவது, முட்டுவது எல்லாம் தோல்வியின் பயத்தில் துவண்டு கிடக்கிறார்கள். என்ன செய்வதென்றே பரிதவிக்கிறார்கள். தலைவர் வெளியே வருகிறார் என்றாலேயே இவர்களுக்கு கழிவறை தேவைப்படுகிறது. வாழ்த்துக்கள். 30 ஆண்டு காலம் இந்த தேசத்தை கொள்ளையடித்தது. நீங்கள் அதிகாரத்தை சுவைப்பது இன்னும் 3 மாதங்கள், 4 பிறைகள் மட்டுமே. தலைவன் வருகிறார், பொறுத்துருங்க. 200ம் எப்படி? 200ம் நமதே இல்லை, 200 ரூபாயும் நமதே. பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷன் வருது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதே மாதிரி பக்கமாக வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். நன்றி. நன்றி.